மௌலி, இந்த வருஷம் ஆஃப் லீவ் ரொம்ப போரா போகுதுல. ஆமா அப்பளகட்டு, ரொம்ப கடுப்படிக்குது. அக்கா, நியூ இயர் பிறக்க போகுது, எனக்கு கேக் வாங்கி தெரியாக்கா? உனக்கு கேட்க வேணுமா? யார் இங்க காசு வச்சுட்டு இருக்கா உனக்கு கேட்க வேணும்ன்ற? மௌலி, இந்த வருஷம் நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாமா? கேக் வெட்டி. என்னது கேக்கா? ஐ சாடி, கேக் வெட்ட போறோமா நம்ம? இந்த வாட்டி கேக் வெட்டி நியூ இயர் கொண்டாடலாமா மௌலி? ஐ கேக்கா? ஐ சாடி. மௌலி, ஒரு கேக் 500 ஆகும். என்ன பண்ணலாம் சொல்லு? இந்த வாட்டி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நியூ இயர் கொண்டாடலாம். இந்த வாட்டி நம்ம தெருவில் வீட்டுக்கு வீடு போய் கலெக்ஷன் பண்ணிட்டு காசு ரெடி பண்ணி கேட்க விட்டுறோம். நியூ இயரை கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, நம்ம தெருவில் இருக்கிற லேடிஸ்க்கெலாம் வீட்டுக்கு வீடு லெமன் த ஸ்பூனு, மியூசிக் சேர், கோல போட்டி, அது மாதிரி கேம்ஸ்லாம் வச்சு ப்ரைஸ் கொடுப்போம்மா. நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் காசு இல்லையா நம்மக்கிட்ட? நம்ம வீட்டுக்கு வீடு கலெக்ஷன் பண்ணுவோம். கலெக்ஷன் பண்ணுற காசில் கேக்குக்கு இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சு மீதி அமௌண்ட்டை வந்து ப்ரைஸ் வாங்கி வச்சு எல்லாரும் யார் வின்னரோ அவங்களுக்கு கொடுப்போம். நல்ல ஐடியா சொன்ன கவிதா. மௌலி, கேக்கு பெரிய கேக்கு தானே வாங்க போற? சரி, எல்லாரும் காலையில குடிச்சிட்டு வந்துருங்க. வீடு வீடு போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வருவோம். சரி. என்ன அதிசயமா இருக்கு? நீங்க மௌலி எங்கேயுமே போல? யார் சொன்ன போலன்னு? இதோ கிளம்பிட்டேன். இப்போ எங்கே போகிற நீனு? ஸ்கூல் தான் லீவ் விட்டாச்சுல, ஒழுங்காக வீட்டில் இருக்க வேண்டானே. வெயிலில் போய் அங்கேயும் போய் தெரிய போறிய நீ? அம்மா நீ வருவதில்ல, அதனால் வீட்டுக்கு வீடு வசூல் பண்ணி நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்க வெட்ட போகிறோம். அதுவும் இல்லாத கோல போட்டி, லெமன் த ஸ்பூனு, மியூசிக் சேரு எல்லா போட்டியும் நடத்தி அவங்களுக்கு ப்ரைஸ் நியூ இயர் அன்றைக்கி கொடுப்போம் நாங்கள். பரவாயில்லையே, நானும் கலந்துக்கலாமா? கண்டிப்பாக எல்லோரும் வரணும், எல்லோரும் கலந்துக்கணும், அதான் எங்களோட ஆசை. இந்த டைம் யார் வரா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிருந்தேன். எல்லா வீட்லையும் போய் வசூல் பண்ண சொன்னால மொதல் நம்ம வீட்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அம்மா காசு கொடுமா. வாங்க மக்களே எல்லாம். வரேன் ஆண்டி. ஆண்டி, இந்த வருஷம் நாங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறோம், அதனால் நீங்கள் உங்களால் கொஞ்சம் காசு கொடுங்க ஆண்டி. சரி இரு சசி, நான் போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன். மௌலி அக்கா, உங்கள் வீட்டில் சாக்லேட் இருக்குதா? இருக்கு, எங்கள் வீட்டில் இருக்கு அரக்கண்டி, ஆனால் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆண்டி வராங்க, ஆண்டி வராங்க. என்னால் முடிஞ்ச அளவு காசு கொடுத்துட்டோம்மா, நீங்கள் இதுக்கப்புறம் வசூல் பண்ணுங்கம்மா. சரிம்மா, நாங்கள் வீடு வீடு போய் வசூல் பண்ணிட்டு வரோம்மா. பாய்மா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த வருஷம் லீவ் ஜாலியாக போகுது. ஜாலி. யார் உள்ள வரா? இந்த மௌலி இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? நசிகி, நம்ம ஏரியாவில் கேக்கு வெட்ட போகிறோம். உன்னால முடிஞ்ச காசு கூட. காசா? நான் ஏன் தரணும்? வாசிகி, அப்படி சொல்லாத வாசிகி. இப்போ நீ எதுக்கு அழுகுற? நீ இது வரமாட்ட, அப்புறம் காசு கொடுக்க மாட்ட. நாங்கள் எல்லாம் கேக்கு வெட்டுவோம். நீ வந்தால் தானே எனக்கு பிடிக்கும். சரி நான் வரேன், எங்கள் அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டுங்க. மூச்சு மம்மி, எப்போ பாரு கவின் அழுவு வச்சுக்கிட்டே இருக்குது. மூச்சு பாருங்களா. வாசிகி அம்மா, நாங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு தெருவில் இருக்கிறவங்க, ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களாம் கொஞ்சம் காசு கொடுங்க ஆண்டி. போய் உள்ள போய் எடுத்துட்டு வரேன் கவினை. ஆண்டி இதில் போடுங்க ஆண்டி. ஆண்டி, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்களும் கண்டிப்பாக கோலை போட்டி, லெமன் த ஸ்பூனு, மியூசிக் சேரு ஏதாவது ஒன்றுத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நாங்கள் வரேன் ஆண்டி. சரி கவின், போயிட்டு வா. ஆச்சிக்கு நான் வரேன், நீ வா. இந்த அப்பா கிட்ட வா வர முடியலாம். என்ன மௌலி குரூப்பை காணா? எப்போ மாதிரி வெயிட் பண்ணுறேன். வந்தால் தானே அவன் கூட வசூல் பண்ணிட்டு போகிறதுக்கு முடியும். மௌலி வந்துச்சு. ஏன் மௌலி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு? இப்போ தான் வரீங்களா? இல்லை கவிதா அக்கா, நாங்கள் மௌலி வீட்டை முடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ஆசிகா அக்கா வீட்டை முடிச்சுக்கிட்டு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். சரி சரி, நீங்கள் எப்போ வருவீங்க? உங்க கூட கிளம்பலாம் தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அம்மா வருவாங்க, காசு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து இங்கேருந்து இட்டுட்டு போயிட்டு உங்க கூட வசூல் பண்ணுறதுக்கு. ஓகேவா? மம்மி மம்மி. என்ன கவிதா?
மம்மி மௌலி அப்புறம் சசி அப்புறம் அரைக்கரண்டி அப்பளக்கட்டு எல்லாம் வந்திருக்காங்க. வா மம்மி. இதோ வரேன் கவிதா. சசி மௌலி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எக்ஸாம் படிச்சு விழுந்து படிச்சதுனால எங்களால் எங்கேயும் வர முடியல, கொஞ்சம் அடிபட்டது. இப்போதான் சரியாச்சு, அதான் வரேன் ஆண்டி. ஆண்டி என்ன எதுவும் கேட்க மாட்டீங்களா? நானும் உங்க கூட தானே வந்தேன். ஆண்டி நம்ம தெருவில் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறேன் ஆண்டி, அதனால எல்லாரும் வீட்லையும் வசூல் பண்ணிட்டு இருக்கோம். கேக் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் கோல போட்டி, லெமன் ஸ்பூன், மியூசிக் சேர் எல்லாமே எல்லா கேம்ஸும் வைக்க போகிறோம் ஆண்டி. நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துங்க ஆண்டி. ஆனால் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுங்க ஆண்டி. சரி, நான் எடுத்துகிட்டு வரேன். கவிதா அது ஒண்டியில் போடுமா இதை? சரிம்மா. ஆண்டி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் கவிதாவும் இட்டுட்டு போகிறேன் ஆண்டி. சரிம்மா, இட்டுட்டு போயிட்டு வாம்மா. ஏ ஜாலி. ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நீலா உள்ள வந்து தேடுதே. மச்சான் எப்போ வர போற, எப்போ வர போற, எப்போ வர போற, நீ எப்போ வர போற? வந்துட்டேன் மச்சான். மச்சானா உன் பாட்டுக்கு என்ன இன்ப வெள்ளத்தில் ஓடி ஓடி என்னை ஏமாற்றி விடாதே. பாடு பத்திரகாளி பாடு. வா எரும மாடு கவின்னு, நான் பாட்டு பாடும்போது நீ ஏன்டா வர குறுக்க? எரும மாடு. நான் எரும மாடுன்னா நீ பன்னி மாடு. அம்மா இவன் என்ன எரும மாடு பன்னி மாடு சொல்றானடா. எவன்டா என் பிள்ளைய பேசுறது? ஆண்டி நான் ஒன்றும் பத்திரகாளி திட்டல, அவதான் வந்து என்னை எரும மாடுன்னு சொன்னா, அதனால தான் எனக்கு கோவம் வந்து நான் பன்னி மாடுன்னு சொன்னேன் ஆண்டி. சரி விடுங்க, ரெண்டு பேருக்கு பதில் சரியா போயிடுச்சு. நீ எதுக்கு வந்த கவிதை? மௌலி, சசி, அரைக்கரண்டி, கவிதா எங்க இருக்கீங்க? உள்ள வாங்க. ஆண்டி நியூ இயர் செலிப்ரேஷன் நம்ம ஏரியாவில் நடக்க போகுது. அதுக்கு வந்து நாங்கள் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேக் வெட்டலான்னு இருக்கோம். அதுவும் இல்லாத சின்ன சின்ன போட்டி, கோலம் போடுறது, லெமன் ஸ்பூனு, அதுக்கப்புறம் மியூசிக் சேர் இதெல்லாம் போட்டிலாம் நடத்தி ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுங்க ஆண்டி. அப்படியாக்கா? அப்பனா எனக்கு கேக்கு கொடுப்பீங்களா? கேக்கு கலையிற மூஞ்ச பாரு. எம்மா என்னை கிண்டல் பண்ற அந்த அப்பளக்கட்டு. ஆண்டி நான் எதுவும் சொல்லல ஆண்டி. சரி விடு, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். தரக்காளி என்னைய நீ மாட்டி விடுற, நாளைக்கு வா உன்னை வச்சுக்கிறேன். அம்மா அந்த அப்பளக்கட்டு வந்து என்னை வந்து வச்சுக்கிறேன்றாமாவ. இந்த மக்களே நியூ இயர் செலிப்ரேஷன் என்னால் வந்து தொகை. ஆண்டி உங்கள் கையால் ஒன்றியில் பட்டுங்க ஆண்டி. ஆண்டி நாளைக்கு வந்து போட்டியில் கலந்துங்க ஆண்டி. கரெக்டாக மணி 1 மணிக்கெலாம் வந்துருங்க ஆண்டி. சரிம்மா போய்ட்டு ஆண்டி. இன்னைக்கு எப்படியோ நியூ இயருக்கு நம்ம கலெக்ஷன் பண்ணியாச்சு. உண்டியல் உடச்சி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு. ஆமாம் கவிதா, நம்ம உண்டியல் உடச்சி பார்த்தா தான் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு தெரியும். பார்ப்போம். அக்கா அதிகமாக காசு இருந்தால் தான் அந்த கேக்கு வாங்கி கொடுப்பீங்களா? கம்மியாக இருந்தால் கேக்கு கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் இல்லை, எதனாலும் கேக் உண்டு நம்ம எல்லாருக்கும். கவிதாக்கா உண்டியல் உடைங்க, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ இவ்வளோ பணமா இருக்குது? ஆமாம் அரைக்கரண்டி இவ்வளோ பணம் இருக்குது. எண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். மௌலி மொத்தம் 10,000 இருக்கு மௌலி. 10,000 வச்சு கேக் வாங்கிக்கலாம், அப்புறம் கிஃப்ட் வாங்கிக்கலாம். லெமன் ஸ்பூன், மியூசிக் சேரு, கோலப்பொட்டி எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கிக்கலாம். யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் சீக்கிராங்களோ அவங்க கிஃப்ட். ஓகேவா? மீதி காசு வந்து அந்த டெக்கரேஷனு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். வரவங்களுக்கு காப்பி தண்ணி கொடுக்கணும். ஓகே ஓகே மௌலி, நாளைக்கு அது வரையும் நம்ம செஞ்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஒரு எபிசோடில் கோலப்பொட்டி, லெமன் ஸ்பூன், மியூசிக் சேர் அதேமாதிரி போட்டிலாம் நடத்தி அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கேக் வெட்ட போகிறோம். நியூ இயர் ஸ்பெஷல். ஓகேவா? அனைவருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள். எங்கள் சேனலில் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.